ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, செவ்வாய் பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போறோம். செவ்வாய் பகவான் என்னைக்கு பயிற்சி ஆகுறாரு அப்படின்னா, டிசம்பர் 7 2025 விருச்சிகத்துல இருந்து தனுசு வந்து அமர்றாரு. இந்த தனுசுல ஜனவரி மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய 40 நாள் இருக்காரு. அந்த 40 நாள் தனிச்சு இருக்காரா அப்படின்னா இல்ல. இவருக்கு பின்னாடியே டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி புதன் வந்துடுறாரு தனுசுல. அப்ப டிசம்பர் 29ல இருந்து ஜனவரி 16 வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு இருக்காங்க தனுசுல. ஆக இணைஞ்சு இருக்கிறது நிறைய ராசிகளுக்கு நிறைய விதமான நற்பலன்களை கொடுக்கதான் போறாங்க. ஆக இந்த பலன்களை வந்து பாருங்க, நாங்க ரெண்டு பகுதியா பிரிப்போம். முற்பகுதி செவ்வாய் தனித்து இருக்கும் போது, பிற்பகுதி செவ்வாயும் புதனும் இணைந்து இருக்கும் பொழுது. ஆக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இவங்க தர போறாங்க அப்படின்றது தெளிவா தெரியும். நேரத்தை வீண் பண்ணாம சட்டன் வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தனுசு வீட்டுல செவ்வாய், இது வந்து பாருங்க ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல செவ்வாய். குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் வரும், குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். நான் வீட்டுல இருக்கவங்க யார் மேலனாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவேன், இரிட்டேட் ஆவேன், டென்ஷன் ஆவேன், கோவப்படுவேன். சண்டைக்கு நானே காரணமா இருப்பேன். அந்த சண்டையினால என் மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படும், ரொம்ப சஞ்சலப்படும், நிம்மதி இல்லாத இருக்கும். எப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குங்க. அப்ப ரொம்ப சிம்பிள், நான் கோவப்படுறத நிறுத்திட்டா மட்டும் போதுமானது, அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசா கவலைப்பட வேண்டியது இல்லை. அப்ப ரெண்டாம் பாவம் செவ்வாய் காசு பணம் வசதி எல்லாம் கொடுப்பானா, தாராளமா கொடுப்பா. அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா. வீட்டுல வந்து பண செழிப்பு, செல்வ நடமாட்டம், தனப்பிராப்தி அதெல்லாம் இருக்கும். பொதுவா செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா 1 மற்றும் 6க்கு அதிபன். உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். கோவம், டென்ஷன், இரிட்டேஷன், டக்குன்னு கோவப்படுறது, கத்துறது, கோவத்துல பயங்கரமா அழறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வீங்க. அதெல்லாம் கண்ட்ரோல்ல வைங்க. அதே மாதிரி ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். பெரிய லெவல்ல கடன் வாங்க வேண்டாம், பெரிய லெவல்ல யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். எதிரிகள் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க, கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை. நானே எனக்கு எதிரி அப்படின்ற ஒரு அமைப்பு தான். சோ ஓகேங்களா. சோ நம்மளுக்கு எதிரியா இருக்கிறது அப்படின்றது வேண்டாம். நம்ம கோவத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளே நமக்கு நண்பனாவும் ஆயிடுவோம். ஆக இந்த விஷயத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கணும். கண்டிப்பா ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது பொதுவா வந்து பாருங்க, ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ், முக்கியமா ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய், சின்ன சின்ன ஆக்சிடென்ட், சர்ஜரிஸ், ஆல்ரெடி வந்து எனக்கு சில நோய் இருக்கு, டயபிட்டிஸ் இருக்கு, பிபி இருக்கு, கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் அக்ரவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஹெல்த்ல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் புதன் வந்து பிற்பகுதியில இணையறார் இல்லையா. அந்த பிற்பகுதியில இணையிற புதன் வந்து பாருங்க, 2ஆம் பாவத்துல புதன் வந்து இணையிறார். நான் எந்த அளவுக்கு பேசுவேன் அப்படின்னா, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பேசியே சமாளிச்சிடும் அப்படின்ற ஒரு அமைப்பு. புதன் அந்த புத்தி கூர்மையை கொடுப்பான், அந்த டாக்டிக்ஸ கொடுப்பான், அந்த இனிமையான சாதுரியமான பேச்சு அப்படின்றத கொடுப்பான். சோ பெரியவங்க சொல்லுவாங்க, தழுக்க பேசுறான் பாவ அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தழுக்க பேசக்கூடிய கெப்பாசிட்டி அதை கொடுப்பா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல புதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, 8 மற்றும் 11க்கு அதிபன். அஷ்டமஸ்தானாதிபதி 2ஆம் பாவத்துல. என்னோட ஹிடன் சீக்ரசிஸ் நிறைய இருக்குங்க. ஃபேமிலிக்கு தெரியற மாதிரி வந்துச்சு, அதை பேசி எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, என் ஃப்ரெண்டுக்கும் அதுக்கும் தான் சம்மந்தம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு புது ஸ்டோரியை கிரியேட் பண்ணி அதை அப்படியே ஒரு பூசணிக்காய் சோத்துல மறைச்சா பரவாயில்ல, 10 பூசணிக்காய் ஒரே முட்டை சோத்துல மறைச்சிட்டேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. அப்படின்னு சொல்ல அது நல்லது தானே. ஏன்னா ஃபேமிலியில பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செஞ்சுதான் ஆகணும். அதாவது செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்துருக்கணும். அந்த விஷயம் நியாயமா தப்பா, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், ஒரு லவ் ரிலேஷன்ஷிப், அதெல்லாம் நியாயமா தப்பா, அந்த ஒரு சர்ச்சைக்குள்ள நம்ம போக வேண்டாம். அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க செஞ்சிருக்காங்க, அதை வந்து மறைச்சு ஃபேமிலிக்கு ஒரு ஹாப்பினஸ கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு விதத்துல நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு விதத்துல அது நல்லது இல்லை. அது நல்லதா கெட்டதா அதெல்லாம் வேண்டாம். ஆனா இப்ப புதன் அந்த டாக்டிக்ஸ கொடுப்போம். குடும்பத்துல இருக்க நிம்மதியை கெடாம புதன் வந்து மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேல லாபஸ்தானாதிபதியும் அவன் தான். லாபஸ்தானாதிபதி தன குடும்ப வாக்குஸ்தானத்துல. நான் செய்யக்கூடிய தொழில புது புது யுக்திகளை கையாண்டேன். புரியுதுங்களா. ஒரு இது வரைக்குமே யாருமே பயன்படுத்தாம பல யுக்திகளை கையாண்ட, அதனால என் தொழில் ஓஹோன்னு இருக்கு. அதனால நான் பெருத்த லாபம் அப்படின்றத ஈட்டுறேன். சோ இந்த மாதிரி புதன் வந்து பாருங்க, இப்படி நிறைய நல்ல விஷயத்த கொடுப்பான். நல்ல பேச்சு திறன், செயல்திறன், ஒரு விஷயத்த நம்ம முடிவெடுத்தோம் அப்படின்னா அதை வந்து செயல்படுத்தும் மனப்பான்மை, செல்வத்தை குவிக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் ஏற்படுத்துவோம். தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல், இதெல்லாமே அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இதுல சின்ன சின்ன மைனஸ் இருக்கு. அந்த சின்ன சின்ன மைனஸ்ல கொஞ்சம் காஷியஸா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த பிளான்ஸ் உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்வாங்க. வாழ்த்துக்கள்.
இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க, உங்க ராசிக்கான இந்த செவ்வாயும் புதனும் சேர்க்கை. செவ்வாய் தனிச்சு இருக்கிறது, புதனோட இணைஞ்சு முற்பகுதி பிற்பகுதி, இதுக்கான ஒரு பொதுவான பலன். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க, இல்லம்மா நாங்க இந்த காலகட்டத்துல நாங்க திருமணம் யோசிக்கிறோம், அதே மாதிரி 2வது திருமணம் யோசிக்கிறோம், குழந்தை பேரு அதை பத்தி யோசிக்கிறோம், ஒரு பிசினஸ பத்தி யோசிக்கிறோம், இல்ல எங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப் அதை பத்தி யோசிக்கிறோம், எங்களுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதுல ட்ராப் ஆயிடுமோன்னு பயப்படுறோம், இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க, அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.